ஒரு ஆலன் கீன்னு ஒன்று கொடுத்துருக்கா, அது இருக்கா? ஆலன் கீ தான் இங்கே எது இது மதர் பண்ணுறது. தெரியலையே. இங்கே இருக்கு இருக்கு. இல்லை, எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். அது ப்ராடக்ட்ஸில் லிஸ்டட் ஆகிடுச்சு. பாக்ஸில் இருக்கு. பாக்ஸில் இருக்கு. அந்த பாக்ஸில் இருக்குமா? பெட் பாக்ஸில் இருக்கும். நான் தரேன் உங்களுக்கு. இது வர மாட்டேங்குது. கொஞ்சம் இழுத்து விட்டுருவீங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப டிசைன் பண்ணிருக்கோம். சின்னதாக சின்னதாக்கிட்டோம், பெருசாக பெருசாகிட்டோம். இது ஏதோ ஆச்சுன்னா நம்ம திரும்ப ஏதோ கலெக்ட் பண்ணணும், க்ளீன் பண்ணுறப்ப அதுக்காக தான் நானும் செக் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 1 or 2 இயர்ஸுக்கு அப்புறம் நான் பார்த்து வச்சுட்டேன்னா எப்படி பண்ணுறேன். வச்சா கூட தாங்கும். இது மைக்ரோவேவ் இங்கே ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தானே இன்னும் பக்காவாக இருக்கும். லைட் வெயிட் தானே, ஹெவி வெயிட் ஆகுது. என்ன மைக்ரோவேவ் ஹெவியாக இருக்குன்னு இந்த அளவுக்கு தாங்காது. ஏன்னா நடுவில் வர இப்படி ஒரு ஜாயிண்ட் இருக்கு. இந்த ஜாயிண்ட் நல்லா ஃபார்மாக இருக்காங்க. இது இந்த ஜாயிண்ட் அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்படி இருக்குது. இருங்க, நீங்கள் போயிட்டு இல்லை, எதுன்னு கேட்குறீங்களா? அதுக்குதான் அதுதான் அதை பார்த்து தான் நான் ரெடி பண்ணுறேன். எத்தனை சென்டிமீட்டர் சொன்னீங்க? 38. அங்கே போய் வச்சு பார்க்கலாம். 38ஆ? சரியாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் தான் நேரோ பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்டேபிளாக இருக்கும்னா. சென்டிமீட்டரா? இது எத்தனை சென்டிமீட்டர்? 38 சென்டிமீட்டர். 38ங்கிறது இங்கே இருக்குது. ஃபிட்டாக ஆயிடும். அதனால தான் சொல்கிறேன். மெஷர் பண்ணுங்கள். இந்த இன்னர் ஏஜில் உள்ள அளவு சொல்றீங்களா? இருக்கு, நிறையவே இருக்கு. சரி, அதனால கொஞ்சம் இப்படி பண்ணிக்கலாம். 50, 57 வரைக்கும் இருக்கு. சரி, 58 நம்ம போட்டோம்னா கரெக்டு தான். கொஞ்சம் இப்படி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணா இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் தான் இதுக்கு மேல. ஓகே தானே? உங்களுக்கு டைட் வச்சிட்டுமா? இப்போ ஸ்ட்ரைட் வந்துரும். இப்போ ஸ்ட்ரைட் வந்துரும். ஆமா, இங்க பாருங்க. அது 50. உள்ள அளவு எடுக்கிறீங்களா? எப்படிங்க? உள்ள எடுக்கிறீங்களா வெளியே எடுக்கிறீங்களா? இதெல்லாம் முட்டி பிடிங்க. அப்படியே அங்கே அழுத்தி பிடிங்க. நான் உள்ள தள்ளுறேன். 58ஆ? 8 தானே போட்டுருந்தது? 8 தான் போட்டுருந்துச்சு. நீங்கள் உள்ள தான் வைக்கிறேன். 58 வச்சுட்டேன். டைட் வைக்கிறேன். 58 சென்டிமீட்டர்.
இருங்க. இப்போ இதை குறைச்சா இது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுமா? டைட் பண்ணாம இருங்க, வெயிட் பண்ணுங்க. இருக்கு அது அவங்க கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் சரியா இருக்கு. என்னன்னா இப்படி குறுக்கெல்லாம் வருது, கீழே ப்ராடா அதுல ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இது வந்து ஃப்ரேம் செட்டிங். எப்படி பிடிப்பாங்கம்மா? நாங்க பார்த்தா தானே சொல்ல முடியும். நீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் இது பண்ணலாம். ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. அதோட கேப்பபிலிட்டி எதுவோ அது வரைக்கும். இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி தான் சிஸ்டம். ஓகே, நீங்கள் வேணால் இதோட நிற்கணும்னா இங்கே குயிக் பேஸ்ட் வச்சு ஒட்டிக்கிங்க. என்ன பேஸ்ட்? சைடில் ஒரு டபுள் டேப் இருக்குல்ல, அதை இதில் வச்சுட்டு கூட ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒட்டிக்கும், மூவ் ஆகாது. ஓகே, அந்த ஆப்ஷன் தான் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூவ் பண்ணலாமா இல்லை மூவ் பண்ண முடியாது? இதை நீங்கள் அப்படியே தான் வைக்கணும். இல்லை இல்லை, நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல அது ஒட்டிட்டா மூவ் பண்ணாது, இல்லை ஒட்டாமல் இருந்தால் மூவ் பண்ணலாம். ஒட்டாமல் இருந்தால் மூவ் பண்ணலாம். எப்படி மூவ் பண்ணும்? எந்த டைரக்ஷனில்? வந்து டேப் மாதிரி வச்சிட்டிங்கன்னா ஒட்டிக்கும். இது வந்து அபிஷியலா இப்படி மூவ் ஆகும். இது வந்து அபிஷியலா நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது. நான் கேக்குறது அப்படி ஒட்டலைன்னா இப்படி இப்படி மூவ் ஆகுமான்னு கேக்குறேன். உள் பக்கம் வெளி பக்கம் நம்ம லைட்டா மூவ் ஆகும், தெரியுதுங்களா? அதனாலதான் அது இப்படி மேல வர மாதிரி தெரியும். டிசைனே என்னன்னா எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்கான். மேக்ஸிமம் லெவல் 58 நம்ம பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம பண்ணோம்னா பண்ண தேவையில்லை, அது பிரச்சனை இல்லை. நான் ஒரு இதைதான் கேக்குறேன். நீங்க வேற எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? சரி, இருக்கணும் ஸ்ட்ரைட்டா, இல்லாட்டி இப்படி இருக்குது. கீழே ப்ராடாவும் மேல நேரோவாகவும் இருந்துச்சு. ஓகே ஓகே தானே? ஓகே, சரி, கால் வருது.